ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு புதன்கிழமை, மார்கழி 2ஆம் நாள். ஸோ எப்போயுமே காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிடுவேன். இந்த தடவை பண்ண முடியல, தம்பி இருக்கனால. ஸோ ஃபஸ்ட்டு துளசி செடி வேறு இடத்துல இருந்துச்சு, அது பட்டு போச்சு. இப்போ புதுசாக வந்திருக்கு. எனக்கு லக்ஷ்மி நாராயணனை ரொம்ப பிடிக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல துளசி செடி எனக்கு வந்துடும். ஸோ மார்கழியில் பூஜை பண்ணுவேன். ஸோ பண்ண முடியல, நேற்று பூஜை பண்ணேன் சாயங்காலம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? புதன்கிழமை இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். எப்பயும் போல் நமக்கு வெள்ளை சோறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். ஸோ ரசம் வச்சு கொஞ்சம் நாளாயிடுச்சு, அதனால் ரசம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி கருவாடு இருக்கும், அது இன்றைக்கி வறுத்து வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி தம்பிக்கு ஊசி போட போகிறேன். அதனால் இன்றைக்கி எல்லா வேலையும் காலையில் பண்ணி, இல்லைன்னா கருவாடு மதியம் போல் தான் அந்த மாதிரி தான் செய்வேன். காலையில் ஸ்கூலுக்கு மட்டும் பண்ணிவிட்டு விட்டுருவேன். இன்றைக்கி உருளைக்கிழங்குங்க பொரியல் பண்ணிட்டேன். பாப்பா அவங்களுக்கு ரசமும் உருளைக்கிழங்கு தான் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு வச்சு சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு கிரேவி. ஸோ அதையுமே சூடு பண்ணி வச்சுட்டேன். எடுத்து பாத்திரத்தை மாற்றலை, ஏன்னா அதில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்காக அப்படி விட்டுட்டேன். அதுக்கு டைம் இல்லாமல் விட்டுட்டேங்க. ஓகேங்க, இன்றைக்கி இதுதான் என்னோடய லன்ச்சு. ஸோ நான் எப்போவுமே பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுவேன், காலையிலேயே துளசி பூஜை பண்ணுவேன். ஸோ இந்த தடவை பண்ண முடியல, தம்பி இருக்கிறனால. அதனால் எனக்கு நாராயணனை ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா துளசி செடி எங்கேயாவது ஒரு இடத்துல முளைச்சி வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே.